அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது எங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒரு பெரியதொரு கொடை. நாங்கள் யாரும் இந்த உலகிலே கேட்டு பிறந்தவர்கள் அல்ல. அப்ளிகேஷன் போட்டு இந்த உலகிலே பிறந்தவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கை அது எங்கள் அனைவருக்கும் கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிறைவாக முழுமையாக வாழ நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த வாழ்க்கையை நாங்கள் நிறைவாக முழுமையாக வாழ வேண்டும். அதை எவ்விதமாக வாழுவது, அதுதான் எங்கள் அனைவருக்கும் தெரியாத ஒரு புரியாத புதிராக உள்ளது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதை எவ்விதமாக வாழுவதென்று நாங்கள் தெரியாமல் இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? நாங்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் வாழ்க்கை என்பது தனியாக மகிழ்ச்சிகரமானது மட்டும்தான் என்று சொல் அல்ல. மாறாக வாழ்க்கை என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. பிறப்பு மட்டும்தான் வாழ்க்கை என்றல்ல. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு அனுபவங்களும் அது வாழ்க்கையினுடைய அம்சங்கள். வெறுமனே பிறப்பு இறப்பு மட்டுமன்றல்ல, மகிழ்ச்சி என்றுமன்றல்ல. மகிழ்ச்சி, துன்பம், துயரம், சவால்கள், இன்னல்கள், இடையூறுகள், அந்த வாழ்க்கையிலே நாங்கள் பெறுகின்ற அனுபவங்கள் வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், சாதனையாக இருக்கலாம். இவை அனைத்தும் எங்கள் வாழ்க்கையை நிறைவாக அமைப்பதற்கான ஒரு நிகழ்வு. இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை. ஆகவே உயர்வின் போது மட்டும் நாங்கள் மகிழ்ந்திருப்பதல்ல, மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் மட்டுமன்றல்ல. நாங்கள் அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோகம், துன்பம், இன்னல்கள், இடையூறுகள், வியாதி, வருத்தங்கள், விபத்துக்கள் வந்தால் கூட அதை நாங்கள் நல்ல மனதோடு துணிவோடு நாங்கள் எதிர்கொள்வோம். ஆகவே ஒன்றை நாங்கள் நினைவில் வைத்திருப்போம். வாழ்க்கை என்பது, ஒரு முழுமையான வாழ்வு என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. ஆகவே இன்பமான நேரங்களில் நாங்கள் துள்ளி குதிப்பதும், இன்னல்கள் இடையூறுகள் வருகின்ற போது துவண்டு விழுவதும் அது எங்களுடைய மனப்பக்குவத்தினுடைய இயலாமையை காட்டுகின்றது. வாழ்க்கை முழுமையானது, அனைத்தையும் உள்ளடக்கியது. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். பிறப்பை நாங்கள் எதிர்கொண்டது போல இறப்பையும் எதிர்கொள்ள, அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த கால பகுதியாகிய அந்த வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஞானத்துடன், விவேகத்துடன் நாங்கள் கையாள, அதன் மூலமாக தோல்விகளாக இருந்தால் என்ன, இழப்புகளாக இருந்தால் என்ன, எங்களுடைய இயலாமைகளாக இருந்தால் என்ன, நோய் நொடியாக இருந்தால் என்ன, அந்த வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம். அதன் மூலமாக அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றியை காணுகின்றோம். அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நன்றி.